ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th புக்கில் உள்ள கவிதை பேழை காற்றேவா. காற்றேவா எழுதினது பாரதியார். இதில் உள்ள ஒன் வேர்டு, நீரின்றி அமையாது உலகு என்பது போல காற்றின்றி அமையாது உலக உயிரியக்கம். நீரின்றி அமையாது உலகு, காற்றின்றி அமையாது உலக உயிரியக்கம். இதில் உள்ள சொல்லும் பொருளும், மயல் உறுத்து மயங்கச்சை, பிராணரசம்னா உயிர் வழி, லயத்துடன்னா சீராக, மயில் ஒருத்துன்னா மயங்கச்சை, பிராணரசம்னா உயிர் வழி, லயத்துடன்னா சீராக. அடுத்து நூல்வழி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். ஒரு கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர். சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தனது பாடல்களில் எதிர்த்து எழுதியவர். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் யாருன்னா பாரதியார். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர். இந்தியா, சுதேசிமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர். இந்தியா, சுதேசிமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர். இவருடைய கவிதை தொகுப்பிலுள்ள காற்று என்ன தலைப்பிலான வசன கவிதையின் ஒரு பகுதியே பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. இது இவ்வளோ நூல்வழி. இனி தெரிந்து தெளிவோம்ல கொஞ்சம் இவரை பற்றி கொடுத்துருக்கு. அது என்னென்னா, உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. வசன கவிதைன்னா அப்போ என்னது? உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி, அதாவது ஃப்ரீ வேர்ஸ் என்று அழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இவ்வடிவம் உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். இவ்வசன கவிதையே புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் ஆயிற்று. அப்போ வசன கவிதை, தமிழில் வசன கவிதை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா பாரதியார். இந்த வசன கவிதை தான் புது கவிதை தோன்றகு அடிப்படையாட்டு இருந்திருக்கு. உருவாக காரணம், புது கவிதை உருவாக காரணம் இந்த பாரதியாரோட வசன கவிதை தான். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.